Hi friends, welcome back to our channel. ஸோ ரீசெண்டாக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த 482 விசா, எம்ப்ளாயர் ஸ்பான்சர்டு விசா, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் பார்ட் ஆஃப் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நமக்கே தெரியும் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அவங்க ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட். கோயிங் ஃபார்வர்ட் 2024 இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது நம்மளுடைய வாட்ஸ்அப் அஃபிஷியல் சேனல்லையும் சரி அண்ட் யூடியூப் கம்யூனிட்டி பேஜ்லேயும் நான் சொல்லியிருந்தேன். டைம் இருந்தால் போய் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கிற சேஞ்சு தான் இந்த 482 விசாவோட சேஞ்சஸ். ஓகேங்களா? அண்ட் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுங்கள். அங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் நான் அப்பப்போ போடுவேன். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்ற டாக்குமெண்ட் இதுதான். இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் படித்து பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் அவங்க வந்துட்டு கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்திங்க அப்படின்னா த 8 கீ ஆக்ஷன்ஸ் இந்த மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 டிஃப்ரெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் மொதலே இந்த ரீப்ளேசிங் 482 விசா தான். டார்கெட்டிங் டெம்பரவரி ஸ்கில்டு மைக்ரேஷன் டு அட்ரஸ் ஸ்கில்ஸ் நீட்ஸ் அண்ட் ப்ரொமோட் ஒர்க்கர் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது கீழே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எலாபரேட்டடாக ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. பட் நான் இதை இன்னொரு வெப்சைட்டில் படித்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்தது. அதுதான் இந்த விசா என்வாய் அப்படின்றது. இந்த லிங்க்கும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். இதில் ரொம்ப சிம்பிளாக கிளியராக தெளிவாக போட்டிருந்தாங்க. இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் இன் டிமாண்ட் விசா இஸ் ரீப்ளேசிங் த டெம்பரரி ஸ்கில் ஷார்ட்டேஜ் சப்கிளாஸ் 482 விசா with a 3-tiered system for applicants based on their annual earnings and occupation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதுசாக வரப்போகிற இந்த ஸ்கில்ஸ் இன் டிமாண்ட் விசா 482 விசாவை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது பேஸ்ட் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். 2 விஷயம் தான். உங்களுடைய ஸ்கில் செட் அண்ட் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும், ஆனுவல் இன்கம், அதை பொறுத்து தான் வந்துட்டு மொத்தம் வரதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களே வந்து தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கில்ஸ் இன் டிமாண்ட் விசா வில் லைக்லி பி ஓப்பன் டு அப்ளை ஃபார் பை எண்ட் ஆஃப் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 482 விசா தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பை எண்ட் ஆஃப் 2024 வந்துட்டு மோஸ்ட் லைக்லி வரப்போகிற மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த விசாவும் பார்த்திங்க அப்படின்னா the 3-tiered system is planned as follows. Tier 1 specialist skills pathway, Tier 2 core skills pathway and Tier 3 essential skills pathway அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அது 3மே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் சம்பளம் பொறுத்து தான் அந்த 3மே பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்ஸ் பாத்வேக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்குபேஷன் லிஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஆக்குபேஷன் லிஸ்ட் இஸ் அப்ளிகபிள். ஹவவர் ட்ரேட்ஸ் ஒர்க்கர்ஸ், மிஷின் ஆப்ரேஷன், டிரைவர்ஸ் அண்ட் லேபரர்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட்னு சொல்லியிருக்காங்க. requires guaranteed annual earnings of at least 135,000 which will be indexed annually அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 135,000க்கு மேலே உங்கள் சேலரி இருந்து உங்களுடைய ஸ்கில் செட்டு வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டியரில் உங்களுடைய ஆக்குபேஷன் வந்துடும். அண்ட் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரியாரிட்டி ப்ராசஸிங் வித் கமிட்மெண்ட் டு 7-day மீடியன் விசா ப்ராசஸிங் டைம் சொல்லியிருக்காங்க. லைக் இட் இஸ் ஹியூஜ். லைக் உங்களுடைய ஸ்கில் செட் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக ஸ்கில் செட்டாக இருந்து சம்பளம் வந்து 135,000 மேலே இருந்தது அப்படின்னா இந்த விசா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ் தி விசா பை 1 வீக். வித்தின் அ வீக் அவங்க இம்மிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணிடுற மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ரியலி குட். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோர் ஸ்கில்ஸ் பாத்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ சிம்பிளர் அண்ட் ரெகுலர்லி அப்டேட்டட் கோர் ஸ்கில்ஸ் ஆக்குபேஷன் லிஸ்ட் மேனேஜ்ட் பை ஜாப்ஸ் அண்ட் ஸ்கில் ஆஸ்திரேலியா requires guaranteed annual earnings of at least 70,000 which will be indexed annually அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர் ஸ்கில்ஸ் பாத்வே பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆக்குபேஷன் லிஸ்ட்டு வந்துட்டு ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் அது யார் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜாப்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு இங்கே ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். அவங்க தான் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஐடென்டிஃபை எங்கெங்கே வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது, எங்கெங்கே ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரெகுலராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. அவங்க தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டே அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அந்த கோர் ஸ்கில்ஸ் பாத்வேக்குரிய லிஸ்ட்டு அவங்க தான் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 70,000 அண்ட் அபவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் வரவங்களுக்கு இந்த Tier 2. ஓகேங்களா? அண்ட் Tier 3 எசென்சியல் ஸ்கில்ஸ் பாத்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆக்குபேஷன்ஸ் ஏர்னிங் அண்டர் 70,000 per year பட் ஒர்க்கிங் இன் எசென்சியல் ஸ்கில் ஆக்குபேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 70,000 அண்ட் பிலோ சம்பளம் இருந்து அவங்க எசென்சியல் ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் அவங்க லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த லிஸ்ட்டில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க எசென்சியல் ஸ்கில்ஸ் பாத்வேயில்.
ஃபர்தர் அசஸ்மெண்ட் பை த கவர்மெண்ட் இஸ் பீயிங் அண்டர்டேக்கன் அண்ட் த பெஸ்ட் வே டு இன்ட்ரோடியூஸ் திஸ் பாத்வே. ஸோ இந்த பாத்வே எப்படி இன்னும் பெஸ்ட்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா தான் வந்துட்டு போட்டிருக்கு இதில். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பை எண்ட் ஆஃப் 2024 இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ண போகுது எக்ஸிஸ்டிங் 482 விசா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். லைக் இந்த 482 விசாவை அவங்க இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, இது என்ன விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவோட ஒரு மெயினான இன்டென்ஷனை. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த 482 விசா இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. இனிமேல் தான் அவங்க பிளான் பண்ணி ஃபுல் பிளானையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அப்டேட்ஸும் இனிமேல் தான் அவங்க கொடுப்பாங்க. எந்த டேட்லேருந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க. பட் மோஸ்ட் லைக்லி பை எண்ட் ஆஃப் 2024னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போ தான் தெரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்து இமிக்ரேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வரப்போ நான் கண்டிப்பாக வீடியோஸ் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you all.